என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முகவுரை பற்றிய புகழுரைகள். ஓகேங்களா? ஸோ முகவுரைய வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா வந்து புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒவ்வொரு இதுக்கு ஷார்ட்கட் இருக்கும். ஓகேங்களா? அதையும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து முகவுரை வந்து அரசியலமைப்பின் உயிர் நாடி. ஓகேங்களா? ஸோ இது யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிதயதுல்லா. ஓகேங்களா? ஸோ உயிர் நாடி அப்படின்னு நம்ம இத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம இதயம் தான் நமக்கு வந்து உயிர் நாடி. டப்னு அடிச்சா மட்டும் தான் நமக்கு வந்து உயிர் இருக்கு அப்படின்றது வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ உயிர் நாடி அப்படின்னு வந்துட்டாலே வந்து நான் வந்து நமக்கு இதயம் அப்படின்றது வந்து ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த ஹிதயத்துல்லாவை பற்றி இன்னும் வேறு என்னன்னு பார்த்தோம்னா 1969 வந்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்கும்போது வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவர் பணியை வந்து செய்யலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தவர் தான் அந்த ஹிதயத்துல்லா. எந்த வருஷம் 1969. இந்த 1969 பற்றி வேறு எதுவும் பார்க்கோம்னா தமிழக அரசு வந்து மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராயணுன்றதுக்காக ராஜமன்னார் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அதுவும் இந்த 1969 தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு இயர் எடுத்தீங்கன்னா 2, 3 தான் வந்து இப்படி மிங்கிள் பண்ணி படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எப்போவுமே வந்து மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ அது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே கரெக்டாக வருமானு கேட்டால் வராது. வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து அதை எடுத்துக்கோங்க. வேணான்றவங்க அடுத்து நெக்ஸ்ட் எதாவது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து முகவுரை வந்து இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல். ஸோ எர்னஸ்ட் பார்க்கர். ஸோ திறவுகோல்னு பார்க்கும்போது வந்து எர்னஸ்ட் பார்க்கர். ஓகே. அதுக்கடுத்து முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம் என்று கூறியவர் KM முன்சி. ஜாதகம் என்று கூறியவர் KM முன்சி. ஓகேங்களா? ஸோ இது திரும்ப திரும்ப வந்து ஒரு ரெண்டு தடவை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கிளியராகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜாதகத்துக்கு வந்து என்ன ஷார்ட்கட் வைக்கலாம்னு பார்த்தோம்னா, ஜாதகத்தை வந்து நம்ம மூஞ்சி முன்னாடி வச்சுட்டு தான் பார்ப்பாங்க, ஜாதகம் பார்க்குறதா இருந்தாலும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து சொர்க்கம். வழக்குகளில் சொர்க்கம்ன்றது வந்து முகவுரை வந்து வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அது ஏபி டைசி. டைசி இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வைக்கலாம்னா, டைன்றது வந்து இறந்து போகிறது. இறந்து போனதுக்கப்புறம் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு தான் போவோம் அப்படின்ற மீனிங். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து முகவுரை அரசியலமைப்பின் ஆன்மா. ஓகேங்களா? ஸோ முகவுரை வந்து அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா தாக்கூர்தாஸ் பார்க்கவா. ஓகேவா? ஸோ தாக்கூர்தாஸ் பார்க்கவா. அதுக்கடுத்து நமது முகவுரை நமது நீண்ட நாள் கனவை பிரதிபலிக்கிறது. ஓகேவா? ஸோ முகவுரை நமது நீண்ட நாள் கனவை பிரதிபலிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அது வந்து யார் சொன்னாங்கன்னு பார்த்தோம்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஓகேவா? ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. இது 2, 3 தடவை நீங்கள் பார்த்தா தான் கிளியராகவே இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் ஒன் டைம் பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு வந்து ஞாபகம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் ஒரு 1 டேக்கு அப்புறம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை போன்றது என்று கூறியவர் NA பல்கிவாலா. ஓகேவா? ஸோ முகவுரை வந்து அரசியலமைப்பின் ஆன்மான்னு கூறியது தாக்கூர்தாஸ் பார்க்கவா. முகவுரை நமது நீண்ட நாள் கனவை பிரதிபலிக்கிறதுன்னு சொன்னவர் வந்து அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை போன்றது கூறியவர் வந்து NA பால்கிவாலா. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முகவுரையை பற்றி இந்த இதுதான். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான PDF வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.